ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபியிலிருந்து உங்கள் செஃப் சுரேஷ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான ஒரு சிக்கன் பர்கர் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது சிக்கன் பிரஸ்ட்டு ஒரு 3 பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஒரு தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவும் தின்னாக இல்லாமல் மீடியமாக, ஓகேங்களா. இப்போது ஸ்லைஸ் பண்ணதை நான் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேக்னேஸ் மசாலா எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், சால்ட்டு போட்டுக்கிட்டேன், கொஞ்சோண்டு நான் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணுறேன், ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன், கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இடத்துல நான் எக்கு ஆட் பண்ணணும். எக்கு நான் போடல, அதனால் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஏற்கனவே நான் ப்ரெட்டிங் ஃப்ளார் கேஎஃப்சி சிக்கனுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். சேம் ஃப்ளாரில் ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக தண்ணியில் போட்டு ஒரு 10 செகண்ட் டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரை இருந்ததுன்னா ஆயில் ஃப்ரையில் போட்டு ஃப்ரை பண்ணிங்க. ஃப்ரை பண்ணுறப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணுங்கள். எண்ணெய் சட்டியில் பண்ணுறப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா சிக்கனோட ஃப்ளார் கீழே படிகிறதுனால அது டஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிக்கன் பிளாக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ சிக்கன் பர்கருக்கு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்தது பிறகு பன்னு, சாதாரண நம்ம ஊரில் கிடைக்கிற பன்னு தான், ஒரு பன்னு 10 ரூபா சம்திங் நினைக்கிறேன். அதை 1/2 கட் பண்ணிங்க. கிரில் இருந்த தோசைக்கல் இருந்தால் கூட கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி கூட எடுத்துங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். இது கூட டொமேட்டோ கெச்சப்பு, கொஞ்சம் மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மைனஸ் கிடைக்கல அப்படி இல்லைனா 2 பாயில்டு எக் எடுத்துகிட்டு அதோட வெள்ளைக்கருவை மட்டும் போட்டு மிக்ஸில் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு அப்ளை பண்ணி அடிங்க. சூப்பரான உங்களுக்கு ஹோம்மேட் மைனஸ் கிடைக்கும். ஒரிஜினலாக மைனஸ் ரெடி பண்ணணுன்னா எக்கை போட்டு அது ப்ராசஸிங் ரொம்ப கூடுதல், ஓகேங்களா. இது கூட வீட்டில் இருக்கிற வெள்ளரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் லெட்யூஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் வச்சுங்க. வெள்ளரிக்காயும் இல்லை அப்படி இல்லைனா வெங்காயம் இருந்தால் கூட வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நான் மேலே சீஸ் வச்சுட்டேன். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து அதை மேலே வச்சுக்கிறேன். இடையில நான் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான சூப்பரான ஒரு பர்கர் ரெடி ஆகிடுச்சு. மேலே லைட்டாக மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு சூப்பரான பர்கர் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே சிம்பிளாக ரெடி பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிபடி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஃபுட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.